பாருங்க, உபாகமம் 30 வாசிக்கிறோம். Deuteronomy 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். அப்ப வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது கடினமான காரியமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுகிறது? வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம் என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறீங்க, அப்படிதானே? இல்லையா? ஈஸியா கஷ்டமா? ஏன்னா நம்ம இப்படிதான் பழக்க வைக்கப்பட்டிருக்கோம், அல்லது இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது என்பது கடினமான காரியம். ஏன்னா இப்பதான் நீங்க வாசித்தீங்க, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மாம்சமான மனுஷனை அப்படி நேரா பார்க்கலாம், அவனுடைய இருதயத்தில் இருக்கிறத நான் எப்படி பார்க்க முடியும்? அதே போல பைபிளை திறந்தா வசனத்தை வாசிக்கலாம், ஆனா அந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்றதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அப்படி என்று சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம், எண்ணுகிறோம் அல்லவா? அப்ப இந்த வசனத்தை பாருங்க, உபாகமம் 30:15 ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதற்கு மேலே இருக்கிறதான சில வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வது எளிதா கடினமா, அல்லது முயற்சி செய்கிறவர்களுக்கு அது எளிதாய் காணப்படுமா அப்படின்றத ஆண்டவர் அழகா சொல்றார். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது என்பதற்காக தான் அதை குறித்து தெளிவுபடுத்துகிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. ஆண்டவர் பேசுகிறதான காரியங்கள், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான காரியங்கள், அது மறைபொருள் அல்ல. நம்முடைய இருதயத்திற்கு ஆத்மாவுக்கு மறைபொருளும் அல்ல, அது நமக்கு தூரமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு புரியாதது, விளங்கி கொள்ள முடியாததான காரியமும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாதான், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. அது என்ன சொல்றாருன்னா, நீ பரலோகத்துக்கு போய் வானத்துக்கு ஏறி ஒரு மனுஷன் இதனுடைய விளக்கத்தை கொண்டு வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீ உன் இருதயத்துல நினைக்காத. ஏன்னா அப்படி அது உனக்கு தூரமானது கிடையாது. அடுத்து 13ஆம் வசனம், நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. ரெண்டு காரியத்தை சொல்ற. ஒன்று, நீ மேல ஏறி போயிட்டு யாரோ ஒருத்தருக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லாத, அது அவ்வளவு உயரத்திலையும் இல்லை. அதே மாதிரி சமுத்திரத்தை கடந்துனா பூமியினுடைய ஒரு எல்லைக்கு இன்னொரு பக்கம் போய் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இதனுடைய விளக்கத்தை கொண்டு வந்து உனக்கு ஒருவன் புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்திலே நினைக்காத, அது அவ்வளவு அப்புறத்திலும் இல்லை. எப்படி இருக்கிறதா? 14ஆம் வசனம், நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. வாஞ்சிக்கிறதான மனுஷனுக்கு என்னுடைய வார்த்தை புரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படினால இது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு புரியாது என்று சொல்லி தட்டி கழிக்கவே முடியாது. கடைசி நாளில நாம வேதத்திலே வாசிக்கிற இந்த வார்த்தைகள் தான் நம்மளை நியாயம் தீர்க்கிறதாக அமைய போகிறது.